ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தாயுமான சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி. சத்குரு திருத்தாள் போற்றி போற்றி. சிவாய நம ஓம் சிவாய நமக. சிவாய நம ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம் சிவாய நமக. சிவாய நம ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம் சிவாய நமக. சிவாய நம ஓம் நம சிவாய. ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தாயுமான சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி. சத்குரு திருத்தாள் போற்றி போற்றி. பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்ரவேத்ர ஏகபாணயே ஞான முத்ராய கிருஷ்ணாய கீதாமிருத துஹே நமக. சரணடைந்தவர்களுக்கு கற்பக விருட்சம் போன்றவனும், பசுவை ஓட்டுதற்கு ஒரு கையில் பிரம்பை பிடித்திருப்பவனும், கீதை என்னும் அமிர்தத்தை கறந்தவனும், சின்முத்ரை தாங்கியவனுமாகிய ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம். ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜெகத்குரும் பாதபத்மே தயோஸ்ருத்வா பிரணமாமி முகுர் முகுஹு. அகண்டமண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அனைவருக்கும் வணக்கம். அன்னையின் அருளால் இந்த இணைய வழி சத் சங்கத்திலே ஸ்ரீ தாயுமான அடிகளின் உடல் பொய் உறவு என்ற தலைப்பின் கீழ் உள்ள பாடல்களுக்கு விளக்கம் பார்த்து வருகின்றோம். இதுவரை 39 பாடல்களுக்கு விளக்கம் பார்த்துள்ளோம். சென்ற சத்சங்கத்திலே 38, 39 2 பாடல்களுக்கு விளக்கம் பார்த்தோம். அவற்றை சுருக்கமாக மீள்பார்வை செய்துவிட்டு 40வது பாடலுக்கு இப்போது செல்லுவோம். துன்பக் கடலில் துளைந்ததெல்லாம் தீர்ந்ததே, இன்பக் கடலில் இரும் என்ன அன்பில் கரைந்து கரைந்து உருகி கண் அருவி காட்ட விரைந்து வரும் ஆனந்தமே என்று 38வது பாட்டில் அன்பினால் வரக்கூடிய உருக்கத்தை வர்ணிக்கின்றார். வாழ்க்கையை மனுஷன் எதுக்காக வாழறான், உயிர்கள், மனிதன் மட்டும் இல்லை, உயிர்கள் வாழ்க்கையில் நோக்கமாக எதை கொண்டிருக்கின்றன, வெவ்வேறு விளக்கங்கள் ஒவ்வொருத்தரும் கொடுத்தாலும் கூட அந்த விளக்கங்கள் எல்லாவற்றையும் பார்த்தா அடிப்படையில் உயிர்கள் அனைத்தும் விரும்புவது என்ன அப்படின்னு பார்த்தா துக்க நிவர்த்தி சுகப்பிராப்தி. துக்கத்திலிருந்து விடுபட வேண்டும், சுகத்தை அடைய வேண்டும், இன்பத்தை பெற வேண்டும், துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும். இதுதான் உயிர்கள் எல்லாத்துக்கும் நோக்கம். வாழ்க்கையின் நோக்கம் என்ன? துன்பத்தை நீக்கணும், இன்பத்தை பெறணும் என்று. அதனால் அப்படி உன்னுடைய எண்ணமாக இருக்கிறதுனால இதுவரையிலும் நீ துன்பக் கடலில் அப்படி ஊறி முக்கி முழுகி எழுந்து கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். துன்பக் கடலில் திளைத்திருந்து கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், தீர்ந்ததே, முடிவுக்கு வந்தது. இனி இன்பக் கடலில் இரும் இறையருளால் இனிமேல் நீங்கள் ஆனந்த சாகரத்தில் ஆனந்தமாக மூழ்கி எழுங்கள் என்று சொல்லுகிறார். அது எப்போ அப்படின்னா, அன்பில் கரைந்து கரைந்து உருகி
கண் அருவி காட்ட, இறைவனிடம் கொள்ளுகின்ற பேரன்பின் காரணமாக கண்களிலிருந்து நீரானது அருவி போல கொட்டுகிறதாம். அப்படி உள்ளம் கரைந்து மனமாசுகள் நீங்கி தூய பக்தி மேலெழுந்து கரைந்து கரைந்து அதனால் கண்களில் நீர் தாரை தாரையாக கொட்டுமானால் அந்த அளவுக்கு ஒரு பேரன்பு உள்ளத்திலே உதித்தால் துன்பத்துக்கெல்லாம் ஒரு முடிவு, இன்பம் சுகம் உதயமாகும், விரைந்து வரும் ஆனந்தமே என்று 38வது பாடலில் சொல்லுகின்றார். அப்புறம் 39வது பாடலில் அதே வார்த்தைகளை கூட அப்படியே கொஞ்சம் தொடர்கிறார். கரைந்து கரைந்து உருகி கண்ணீர் ஆறு ஆக, மலை மேலிருந்து விழும்போது அது அருவி, அதுவே சமதளத்தை தரையை அடைந்து ஓட ஆரம்பித்தால் ஆறு. அதனால் கண்ணீர் ஆறு ஆக விரைந்தே நிர்விகற்பம் எய்த. இங்கே இன்னொரு புது வார்த்தை போடுறார். மனதானது பேரன்பினால் ஒன்றுபட்டு அன்பு செலுத்துபவனும் அன்பு செலுத்தப்படுபவனுங்கிற வேறுபாடு கூட மறைந்து ஒன்றித்து விடும் பொழுது அந்த நிர்விகற்ப நிலையிலே நிரந்தரமும் இடையீடு இல்லாது இறைவனையே சிந்திக்கும்படி இறைவா நீ அருளினாய், குருநாதா நீ அருளினாய். அதன் விளைவாக நீ உன்னை நினைக்கும் பேற்றினை எனக்கு கொடுத்தாய். நான் என்ன கொடுக்கிறேன் உனக்கு? என்னை முழுதும் கொடுத்தேனே. மிச்சமில்லாது கொடுத்துடணும், கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கக்கூடாது. இவ்வளவு வேணுமா, என்ன கொஞ்சமாக கொடுத்துப்போமே அப்படின்னு இருக்கிறதெல்லாம் கொடுத்துடக்கூடாது. என்ன கொஞ்சம் நமக்கு வச்சுக்கணும், நம்ம எதிர்காலத்துக்கும் கொஞ்சம் வேணும்ல அப்படின்னு உலக விவகாரங்களில் நினைக்கிறோம். ஆனால் குருவினிடத்தும் இறைவனிடத்தும் தன்னை ஒப்படைக்கின்ற ஜீவன் மிச்சமில்லாது முழுமையாக பூரண சரணாகதி சமர்ப்பணம் செய்துவிட வேண்டும். அத்தகைய பூரண சமர்ப்பணம் நிகழ்ந்து அகந்தையை அவன் முற்றிலும் விட்டொழிக்கும் போதுதான் இறையருளை அவன் பரிபூரணமாக உணர்கிறான். அந்த நிலையில் ஆனந்தம் நிலைத்து விடுகின்றது. அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த ஆனந்தம் மாறாது. ஏன்னா அகந்தை அவன் விட்டுட்டான், பூரணமாக ஆத்ம சமர்ப்பணம் செய்து விட்டான். அப்படின்னு என்னை முழுதும் கொடுத்தேனே, அது ஆத்ம சமர்ப்பணம். ஜீவன் தன் ஜீவ வியக்தியை பரமனிடத்து குருவினிடத்து பரிபூரணமாக ஒப்படைத்து விடுகின்றான். அப்போ பரமன் தன்னை முற்றிலும் கொடுத்து விடுகிறான். தந்தது உந்தன்னை, கொண்டது என் தன்னை. பக்தனும் பகவானும் ஒரு டீல் பேசிக்கிட்டாங்களாம் வியாபாரத்தில். என்ன, இந்த பார் நீ உன்னை முழுசாக எனக்கு கொடுத்துடணும், அப்போ நானும் உனக்கு என்னை கொடுத்துட்றேன் அப்படின்னாரான் கடவுள். உடனே பக்தன் ரொம்ப சரி அப்படின்ட்டானா. ஏன்? அர்ப்பனாகிய என்னை நான் கொடுக்கிறேன், அதற்கு ஈடாக நீ உன்னையே கொடுக்கிறாய். சர்வ வல்லமையும் சர்வ வியாப்தியும் சர்வ சக்தியும் படைத்தவனாகிய நீ உன்னை எனக்கு கொடுக்கின்றாய், அர்ப்பனாகிய நான் என்னை உனக்கு கொடுக்கின்றேன். நம்ம ரெண்டு பேரில் யார் புத்திசாலி சொல்லு என்று மாணிக்கவாசகர் கேட்கிறார். அப்படி ஜீவனானவன் தன்னை பரிபூரணமாக இறைவனிடம் சமர்ப்பித்து விடுகின்றான். ஆறானது ஓடிச் செல்லும் ஆறானது பல நூறு மைல்கள் கடந்து வந்து கடைசியில் கடலிலே தன்னை முழுவதும் கொட்டிவிட்டு அப்படியே நிம்மதியாகி விடுகிறது. இப்போ ஆறு எங்கே? ஆறுங்கிற தன் வடிவை இழந்து விட்டது, அது கடலாகவே நிலைத்து நிற்கின்றது. அப்படி இறைவனில் கலந்து இறைவன் மயமாகி விடுகிறான். ஜீவன் என்று ஒன்று இல்லை. அதைத்தான் சொல்கிறார், என்னை முழுதும் கொடுத்தேனே. அப்படி அந்த நிலை நிச்சயமாக ஆனந்தமாகத்தான் இருக்கும் என்று. இது 39வது பாடல். இப்போது 40வது பாடலை பார்ப்போம். அல்லும் பகலும் பேரன்பு உடனே தான் இருந்தால் கல்தும் உருகாதோ கல் நெஞ்சே பொல்லாத தப்பு வழியே நினைந்தாய் சந்ததமும் நீரந்த எய்ப்பிலே ஆனந்தமே. அல்லும் பகலும் பேரன்புடனே தான் இருந்தால் கல்லும் உருகாதோ கல் நெஞ்சே பொல்லாத தப்பு வழி ஏன் நினைத்தாய் சந்ததமும் நீரந்த எய்ப்பிலே ஆனந்தமே. இப்போ நெஞ்சிட்டு பேசுகிறார், தனக்குத்தானே சொல்லிக்கொள்வது போல, தன் மனதிடம் பேசுவது போல.
நமக்கெல்லாம் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? கல் நெஞ்சே. நெஞ்சை எப்படி கூப்பிட்றார்? கல் நெஞ்சே, கடினப்பட்டு போய்விட்ட மனமே, நெஞ்ச கனக்கல்லும் நெகிழ்ந்து உருக தஞ்சத்து அருள் ஷண்முகன் என்று அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியின் துவக்கத்திலே சொல்லிட்டார். இந்த நெஞ்சமாகினது கன கல்லாக இருக்கிறது, சாதாரண கல் கூட இல்லை, நல்ல இறுக்கமாக இருக்கிற நல்ல கருங்கல், நெஞ்ச கனக்கல். அதனால் அது மாதிரி இவர் என்ன சொல்ல, கல் நெஞ்சே. மனசு எப்படி கல்லாகும்? இந்த மரம் இருக்குது பாருங்கள், பல மரங்கள் என்ன பண்ணுமா, நெடுங்காலம் நூற்றாண்டுகள் கணக்காக இருக்கக்கூடிய சில மரங்கள் இருக்கான். அது மண்ணில் புதைஞ்சு அந்த வேர்களெல்லாம் அப்படியே இறுகி போய் கல் மாதிரி இருக்குமா, அதை உடச்செடுக்கிற மாதிரி தான் இருக்குமா. இப்படி பச்சை மரம்னா அறுக்கிறோம்ல, அந்த மாதிரி இதை அறுக்க முடியாதான். கொஞ்சம் காஞ்ச மரத்தை கூட அறுக்கலாம், வெறுமனே இது காஞ்ச மரமும் இல்லை, இது வைரம் பாய்ந்த மரமானா அதை விடவும் இன்னும் இது ரொம்ப நாளாக மண்ணில் இருந்தால் அந்த மரமே கல்லாகி விடுகிறது. அது மாதிரி இந்த மனசு இருக்கே, ஜீவனோட மனசு, அது கல் நெஞ்சு ஆகிறது. எப்போ கல் நெஞ்சு ஆகிறதுன்னா, இறைவனை மறந்து இந்த உலகம் உண்மை என்று நினைத்து பஞ்சேந்திரியங்கள் வாயிலாக பெறக்கூடிய இந்த உலக அனுபவங்களை, இன்ப துன்பங்களை உண்மை என்று நினைத்து அதிலேயே ஊறி கடந்தா என்ன, அந்த மண்ணுக்குள்ளே புதைஞ்சிருக்கிற அந்த மரக்கட்டை கல் போன்று ஆய்விடுவது போல இவன் நெஞ்சம் கல் நெஞ்சம் ஆகிவிடுகிறது. இந்த உலக வாழ்க்கையை மெய்யின்றெண்ணி அதிலேயே ஆழ்ந்து கிடந்து அதில் இன்பத்தை பெறுவதற்கே முயன்று சுயநலத்தை வளர்த்து வரும்போது இந்த மனமானது பிறருடைய துன்ப துயரங்களை புரிந்து கொள்ளுகிற பக்குவம் சிறிதும் இல்லாததாய் தன்னை மட்டும் நினைக்கக்கூடிய சுயநலத்திலே ஊறிவிட்டதாய் கல் போன்று இறுகி கெட்டிப்பட்டு விடுகின்றது கல் நெஞ்சு. அப்படி மனிதர்களுடைய பிற உயிர்களுடைய இன்ப துன்பத்தை உணர்ந்து கொள்வதற்கு கூட தகுதியற்ற மனதானது இறைவனின் பெருநிலையை எப்படி உணரும்? நிச்சயமாக அதற்கான தகுதியும் அதற்கு இருக்காது. அதாவது இறைவனுடைய பேரருளை உணரக்கூடிய சக்தியை அது இழந்துவிடும். அதுதான் கல் நெஞ்சு. அது ஆத்மசாதகனுக்கு அப்படி நெஞ்சு கல்லாவது என்பது ஒரு பெரிய ஆபத்து. வேண்டாம், நம்ம மனசு கல் போல் இருக்கக்கூடாது, இது அன்பினால் உருகணும். அதனால் கல் நெஞ்சே, அப்படி நீ கல் நெஞ்சா நீ இருக்கியே, அதுக்கு மாறான ஒரு சூழலை நான் சுட்டி காட்டுறேன் பாரு. அல்லும் பகலும் பேரன்புடனே தான் இருந்தால், வேறொரு நேர் எதிரடையான நல்ல நிலையை சொல்லுகின்றார். என்ன? அல்லும் பகலும் பேரன்புடனே தான் இருந்தால் எப்படி இருக்கணும்? பேரன்புடன் இருக்கணும். பேரன்புடன் எவ்வளவு காலத்துக்கு இருக்கணும்? அது சும்மா எவ்வளோ நேரங்க பேரன்பு செலுத்த, நம்ம கொஞ்சம் ஓய்வாக போய் நம்ம வேலையை பார்த்துக்கலாம்ல அப்படின்னா இல்லை. அல்லும் பகலும், இரவும் பகலும், எல்லா நேரமும். போன வகுப்பில் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு நினைவு இருக்கலாம். சுவாமி விவேகானந்தர் ஒரு நாள் ராத்திரியில் திடீர்னு தூக்கத்துலேருந்து கலைந்து எழுந்து அப்படியே வராந்தால் அங்கும் நடக்கிறார், அங்கும் இங்கும் நடக்கிறாராம் தூக்கம் வராமல். அப்போ ஒரு சக துறவி குருபாயி அவர் அதை கவனித்து தன்னறையிலேருந்து அவர் வெளியில் சுவாமிஜி என்ன வேணும் சாமிஜி, எதுக்கு நடக்குதுங்கும்போது எங்கேயோ ஒரு பெரிய விபத்து நிகழ்ந்து உயிர்களெல்லாம் கஷ்டப்படுறாங்க, எனக்கு தூங்க முடியலங்கிறார். அல்லும் பகலும் பேரன்புடனே தான் இருந்தார். அப்போ இது என்ன அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் போல் இருக்கே. என்ன இப்போ யாராவது எந்த ஞானியாவது துறவியாவது இவங்களாம் இங்கே சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு அதை சொல்லலை. சந்தோஷம் இருந்தால் இருக்கட்டும், தெரியும், இருக்கட்டும்னு விட்டுடுறாங்க. துன்பப்படும் போது தான் இவர்கள் உள்ளமும் துடிக்கிறது. அந்த துன்பத்தில் பங்கு கொண்டு அதை நீக்கி அவர்களுக்கு அமைதியை கொடுக்கணும்னு அவர்கள் விழைகிறார்கள். அதனால் அப்போ இந்த அன்பு இருந்தால் துன்பம் இருக்குமோ அப்படின்னா இல்லை. துன்ப நினைவுகளும், பாரதியார் சொல்கிற துன்ப நினைவுகளும் சோர்வும் பயமும் எல்லாம் அன்பில் அழியுமடி கிளியே அன்புக்கு அழிவில்லை காண். எப்படி? அதனால் அன்பு உள்ளத்தில் பெருக பெருக, ஏன்னா சுயநலமில்லாத தூய அன்பு தெய்வீகமானது. உலக வாழ்க்கையில் எப்படியும் சுயநலம் இருக்கும். சுயநலம் இல்லாத அன்பை உலக வாழ்க்கையில் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். உதாரணமாக
இது கொஞ்சம் ஒரு புரட்சிகரமாக தோன்றலாம், அப்படி தான் இருக்க முடியும், அதை தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் அது ஒரு விதத்தில் சுயநலம்தான். எப்படி? இப்போ உதாரணமாக ஒரு கணவன் மனைவி அவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அன்பில் இன்னொருத்தருக்கு இடம் கிடையாது. அங்கே சுயநலம் இல்லாமல் இருக்கேன்னு சொல்ல முடியாது. கற்புங்கும் பொழுது கணவன் மனைவிக்கு தான், மனைவி கணவனுக்கு தான் அவங்களுக்குள்ள அந்த ஒரு ஒற்றுமை இருக்கணும், ஐக்கியம் இருக்கணும். அங்கே இன்னொரு மூணாவது ஆளுக்கு இடமே கிடையாது. ஆனாலும் இது சரீரத்தையும் மனதையும் அடிப்படையாக கொண்ட லௌகீக அன்பு. அப்போ இது அன்புன்னு சொல்ல முடியாது, ஆசை. உலக வாழ்க்கையில் சுயநலக்கலப்பு இல்லாத அன்பு தாயினிடம் ஓரளவுக்கு பார்க்க முடியும். தாய் தன் பிள்ளையிடம் அத்தகைய சுயநலக்கலப்பு இல்லாத அன்பை செலுத்துகிறாள். அந்த சுயநலக்கலப்பு இல்லாத அன்பும் கூட அவள் பிள்ளைகிட்ட தான் வரும். அடுத்த வீட்டு பிள்ளை, அடுத்த வீட்டுக்காரனுடைய பிள்ளையை பார்த்து அவளுக்கு அதே தாய் அன்பு பொங்கி பரவிட்டு வராது. அவள் பிள்ளைகிட்ட தான் அவளுக்கு வருது. அதுவே பெரிய விஷயம். அப்போ இறைவனுடைய திருவருளை உணர்வதற்கு உயிர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார் பகவான், கொடுத்துருக்கிறார். என்ன வாய்ப்புனா, உங்கள் அம்மாவை பாரு, உங்கள் அம்மா உன்னிடம் செலுத்தக்கூடிய சுயநலமற்ற அன்பு அது என்கிட்டேருந்தே வந்ததுப்பா அப்படின்னு கடவுள் சொல்கிறார். அப்போது உலக உறவுகளில், உலகச் சூழல்களில் தூய பேரன்பு என்பது, சுயநலமில்லாத பேரன்பு என்பது தாயிடம் காணப்படுகிறது. அது ஓரளவுக்கு ஆசையை வென்ற அன்பு. அப்போ அம்மா எத்தனை பலகாரம் செஞ்சாலும் பிள்ளைக்கு கொடுக்கணும்னு வச்சுருவா. தனக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல, பிள்ளை அதை பறிச்சுட்டு போய் சாப்பிடும், சந்தோஷமாக தான் கொடுத்துருவாள். அவள் தனக்கு வேணும்னு நினைக்க மாட்டாள். அந்த இடத்துல அவளுக்கு சுயநலமெல்லாம் அடிபட்டு போய் விடுகிறது. வயதான காலத்தில் தான் சரீரத்துக்கு இயலாமை வரும்போது தான் அங்கே கொஞ்சம் எதிர்பார்ப்பு, இந்த பிள்ளை நம்மளை கவனிக்க மாட்டேங்கிறானேங்கிற ஏக்கம் வரும். அப்போ கூட இந்த பிள்ளையை திட்டமாட்டா, சபிக்க மாட்டா. அதனால் தாயினுடைய அன்பு தெய்வீகமானது. மற்றபடி உலக ரீதியான அன்புங்கிறது அன்பு அல்ல, அது ஆசை. சரி, இங்கே சொல்கிறது என்னென்னா, பேரன்புடனே தான் இருந்தால். பேரன்புடனே தான் இருப்பது அப்படின்னா என்ன அப்படின்னா, அகந்தையின் எழுச்சியால் வரக்கூடிய சுயநலம் இல்லாது இருக்கணும், இந்திரிய சுகங்களில் நாட்டம் இல்லாது இருக்கணும். அந்த சூழலில் மனதில் உருவாகக்கூடிய அந்த பிரீத்திகரமான உணர்ச்சி தான் பேரன்பு. 2 கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்திரிய சுகநாட்டம் இல்லாது இருக்கணும். இந்திரிய சுகநாட்டம் இல்லாத நிலையிலும் சுயநலம் சிறிதும் இல்லாத நிலையிலும் அத்தகைய தூய உள்ளத்தில் எழக்கூடிய பிரீத்தி, பிடிச்சிருக்கு, ஒரு விருப்பமான ஒரு உடன்பாட்டு உணர்ச்சி, அந்த பிரீத்திக்கு பேர் தான் அன்பு. அது இறைவன்பால் செலுத்தப்படும் பொழுது பேரன்பு பக்தி என்று சொல்லப்படுகிறது. 2 அடிப்படை என்ன? ஒன்று, அகந்தை சுயநலம் இருக்கலாகாது. எவ்வளவுக்கு எவ்வளவு அகந்தை குறைகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அன்பு உயர்ந்தது, தூயது ஆகிறது. 2வது, இந்திரிய சுகநாட்டம் அதில் இல்லை. அப்படிப்பட்ட தூய அன்பு, அன்பு என்ற பெயருக்கு பொருத்தமுடையதாகின்றது. அப்படிப்பட்ட அன்பு எவ்வளோ நேரம் இருக்கணும்னா, அல்லும் பகலும். அல்லும் பகலும், அல்னா இரவு, பகல்னா பகல் தெரியும். அல்லும் பகலும், இரவும் பகலும் அன்பு செலுத்தணும். இரவும் பகலும் அன்பு செலுத்துறதுனா என்ன? எப்படி? நம்ம ஒரு நாளில் ஒரு 16 மணி நேரம் 17 மணி நேரம் முழிச்சிருக்கோம், 18 மணி நேரம் கூட முழிச்சிருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 6 மணி நேரம் தூங்குகிறோம் அப்படின்னு வச்சுட்டா கூட 8 மணி நேரம் சர்வசாதாரணமாக பகல் ஓய்வு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 8 மணி நேரம் வச்சுக்கோங்களேன். 8 மணி நேரம் தூங்கினா மீதி இருக்கக்கூடிய 16 மணி நேரம் நாம் இயங்கி செயல்பட்டு விழிப்பு நிலையில் இருந்து ஒருவரோடு ஒரு உறவு கொண்டு அன்பை காட்டி எல்லாம் செய்கிறோம். அப்போ அல்லும் பகலும்னா இந்த 24 மணி நேரம்னு சொல்ல முடியாது, இந்த 16 மணி நேரம் தான். அப்படியா? அப்படின்னா இது இன்னும் சரீரத்தையே மையமாக கொண்ட வாழ்க்கையில் சுற்றி வந்துட்டுருக்கிறவங்களுக்கு. ஆனால் இவர் சொல்லக்கூடியது நிஜமாகவே அவங்களுக்கு இரவு பகல்
அதாவது பக்தர்களுக்கு இறைவனை நினைத்து கொண்டு அந்த இறைவனை பற்றின எண்ணத்தில் ஊறி இருக்கும்போது பகல் இரவாவதும் இரவு பகலாவதும் கூட தெரியாதான். இப்போ நமக்கு சிவராத்திரியில் முழித்து 4 காலமும் பூஜை பண்ணணும்னு சொன்னால் கண்ணை சொக்கிட்டு வருது. 12 மணி வரைக்கும் முழிச்சிருப்பேன், அதுக்கு மேலெல்லாம் நம்மளால் முடியாது அப்படின்னு நாம் நம்முடைய பக்திக்கே ஒரு எல்லையை கட்டிடுறோம். ஆனால் பெரிய பக்தர்கள் அப்படி இல்லை. அதுக்கு அவங்களும் கூட ஆரம்பத்தில் போராடி இருக்காங்க. துக்காராம் சுவாமிகள் இன்னும் மகாராஷ்டிராவில் தோன்றின ஒரு மகான், அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் ஆண்கள்லாம் நீளமான குடுமி வச்சுருப்பாங்க. நீளமான குடுமி இருக்குமா அவருக்கு. அவர் என்ன பண்ணுவாராம், ஜபம் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு கம்பை நட்டு இந்த குடுமி அந்த கம்பில் கட்டி விட்டுருவாராம். இவருடைய நீண்ட முடியை அந்த கம்பில் சுற்றி இறுக்கி கட்டி விட்டுட்டு அவர் ஜபம் பண்ணிகிட்டே இருப்பாராம். அப்போ தூக்கம் இப்படின்னு விழுந்தா அதில் இழுக்கும் பார்த்திங்களா, குடுமி அந்த கம்பில் இழுக்கும். இழுத்த உடனே முழிச்சுப்பாரான். அப்படின்னு உனக்கு தூக்கம் சொல்லு நாமத்தை அப்படின்ட்டு திரும்ப நாமம் சொல்ல ஆரம்பிச்சிருவாரான். அப்படியெல்லாம் அவர் இருந்திருக்கிறார் ஆரம்பத்தில். அப்புறம் அவர் தூங்குறேன்னு சொன்னாலும் தூங்காது. அவர் கண்ணு தூங்காது, தூக்கத்தை நாடாது. அந்த அளவுக்கு அவர்களுடைய உள்ளம் உறக்கங்கிறது அவசியம் இல்லாது போய்விடும். ஆரம்பத்தில் அவர்கள் உறக்கத்தை வென்றிருக்கிறார்கள் முயற்சி செய்து. நாம் இன்னும் கொஞ்சம் இழுத்து போத்திட்டு தானே படுக்கிறோம். அவர் பாருங்கள், குடுமியை அதில் கட்டி விட்டு தூக்கம் வந்தால் இப்படி இழுத்துட்டு முழிச்சிறதுக்கு தான் அவர் முயற்சி பண்ணியிருக்கிறார். அப்போது பெரியவர்கள் இந்த சரீரத்தினுடைய தேவைகளை ஒரு அளவுக்கு மேலே அதுக்கெல்லாம் அப்படியே அது சொல்கிறதெல்லாம் கேட்காம அதை புறக்கணித்து தான் மேலே போயிருக்காங்க. அப்போ அல்லும் பகலும் இரவு பகல் பாராமல் அந்த அன்பு செலுத்துவது அவர்களுக்கு அப்படி தான் சாத்தியமாயிருக்கு. குருதேவரை பற்றி சொல்லுவாங்க. அவர் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தூங்குவாராங்கிறது கூட சொல்ல முடியாதுங்கிறாங்க. தூங்குற மாதிரியே தெரியாது. ராத்திரி இல்லாமல் அவர் முழிச்சிட்டு இருப்பார், நாம சொல்லிட்டு இருப்பார், அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிகிட்டே இருப்பார். 2 மணி நேரம் தூங்கினா ஜாஸ்தியாக அப்படி சொல்கிறாங்க. அவர் அறையில் ஒரு படுக்கை இருக்கும், கீழே ஒரு சின்ன மெத்தை இருக்கும் உட்காந்து பேசுகிறதுக்கு. இரவில் படுக்கிறதுக்கு ஒரு படுக்கை இருக்கும், மெத்தை. ஆனால் அவர் படுக்கிற நேரம் 2 மணி நேரம் கூட கிடையாது. அவர் பாட்டுக்கு எப்போவும் இரவில் உள்ளுக்குள்ளே நடந்து கொண்டு மா மா காளி காளி தாயே அப்படின்னு சொல்லிக்கொண்டே அறையில் உலவிக்கொண்டே இருப்பார். இப்போ அவருக்கு உறக்கம் கூட வராது. அப்படி அந்த தேவை இல்லை. அதாவது உள்ளம் சுத்த சத்துவத்தில் ஊற ஊற அதுக்கு இந்த உறக்கமும் தேவையில்லாமல் இருக்குது. நம்ம சுவாமிஜி சொல்கிறாங்க, நீ பெரிய பக்தனாலாம் போக வேண்டாம்யா, ஆரோக்கியமாக உடலை வச்சுருந்தீன்னா 4 மணி நேரம் தூக்கம் போதுங்கிறாங்க. என்ன, நம்ம இராணுவத்தில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு 4 மணி நேரம் தான் தூங்க அனுமதி. 12 மணிக்கு படுத்து 4 மணிக்கு எந்திரிச்சிடணும் இராணுவ வீரர்களுக்கு. அப்போது நமக்கு தான் இந்த உறக்கங்கிறது ரொம்ப தேவையாக முக்கியமாக இருக்குது. ஆனால் பெரியவர்கள், அதாவது பெரியவர்கள்னா என்ன, சத்துவகுணத்தில் ஊறப்பெற்றவர்கள். சத்துவகுணம் ஓங்க ஓங்க அதிகரிக்க அதிகரிக்க உறக்கத்தினுடைய அவசியம் குறைந்து விடுகிறது. அவர்களுக்கு இரவும் பகலும் ஒன்று தான். அதனால் அல்லும் பகலும். அப்படி தூங்காமல் என்னையா பண்ண போகிற நீ அப்படின்னா, பகவானை நினச்சி ஆனந்தமாக இருப்பேன், எனக்கு பகவான்கிட்ட பிரார்த்தனை கூட இல்லை, இது வேணும் இது வேணும் அதை கொடு இதை கொடு அப்படின்னு அவர் கேட்க போகிறதும் கிடையாது. பகவானுடைய புகழை நினைத்து ஆனந்தமாக இருப்பார். அவனுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டு நிறைவோடு இருப்பார். நம்ம பார்த்தோம் இல்லையா. அதாவது பகவத்கீதையில் 10வது அத்தியாயத்தில் சொல்கிறார் என்ன, மச்சித்தா மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரம். பக்தர்கள் ஒருத்தருக்கொருத்தர் பார்த்து கொண்டா என்னை பற்றியே பேசுவார்கள். மச்சித்தா தன்னுடைய சித்தத்தை என்பால் ஒப்படைத்திருப்பார்கள். மத்கத பிராணாக உயிரை என்பால் வைத்திருப்பார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம், வாழ்க்கையையே எனக்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள். போதயந்த பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் என்னை பற்றியே அறிவித்து கொண்டிருப்பார்கள். கடவுளுடைய மகிமைகளை எல்லாம் அவரவர் உணர்ந்தவாறு மற்ற பக்தர்களோடு பேசுவார்கள். வேறு பேச்சு பேசக்கூடாது. இதெல்லாம் நமக்கு பாடம், நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடம். அப்படி போதயந்த பரஸ்பரம் துஷ்யந்தீச்ச ரமந்திச்ச. அவர்கள் இப்படி என்னையே நினைத்து கொண்டும் என்னை பற்றியே பேசிக்கொண்டும் இருப்பதால் அந்த என்னை பற்றின பேச்சில், என்னை பற்றின நினைவில், என்னை பற்றிய பரிமாற்றத்தில் மன நிறைவடைந்தும் மகிழ்வடைந்தும் இருக்கிறார்கள்.
துஷ்யந்தி நிறைவடைந்து இருக்கின்றார்கள், ரமந்தி மகிழ்ச்சியடைந்து இருக்கின்றார்கள், சந்தோஷமாக இருக்காங்களாம். வாழ்க்கையில் வரக்கூடிய இன்ப துன்பங்களை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. இறைவனுடைய எண்ணத்தில் அவர்கள் ஆனந்தமாக இருக்கின்றார்கள். அதுதான் அல்லும் பகலும் பேரன்புடனே தான் இருந்தால். இப்போ நமக்கு எப்போவாது இந்த மாதிரி வரும். ஒரு பெரிய விஷயத்தில் மனசு ஈடுபட்டிருக்கும்போது உறக்கம் தானே வராது. ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப விரும்பின விஷயமா இருந்து இப்போ நான் எங்கேயாவது யாத்திரை போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். 3 மணிக்கு ட்ரெயின், எல்லோரும் 1 மணிக்கு எழுந்து குளித்து ரெடியாகி இங்கே 3 மணிக்கு இங்கே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏற்பாடு பண்ணவங்க. அப்போ நமக்கு தூக்கமாக வரும். அப்போ மனசு நாடக்கூடிய ஒன்று விஷயத்தில் தானே அது உறக்கத்தை வெல்லுகிறது. அப்போ நம்ம இறைவன் மீது அவ்வளவு தீவிரமான நாட்டம் வந்தால் அல்லும் பகலும் பேரன்புடனே இருக்க முடியும். ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யர் ஒரு முறை அப்படியே ஆனந்த பரவசத்தில் இருந்தாராம். அந்த சூழலில் கடற்கரையில் இருந்தாராம், பூரியில். அப்படி கடலுக்குள்ளே விழுந்துட்டாராம். 7 நாள் அப்படியே இருந்தார். அவருக்கு தண்ணியில் கடற்கரையில் நின்றது, கடலில் விழுந்தது, அலை எடுத்து கொண்டு போனது எதுவுமே தெரியல. 7 நாள் கடல்லையே கடந்திருக்கார் பரவச நிலையில். அல்லும் பகலும் பேரன்புடனே தான் இருந்தால். திருடனுக்கு தூக்கமே வர்றதில்லை, ஒரு எதிர்மறை உணர்ச்சி. அது குருதேவர் அதை சொல்கிறார். இப்போ ஒரு திருடன் இருக்கான், அவன் நல்லவன் போல் வேஷம் விட்டு கொண்டு ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டான். யாரோ நல்லவன் நினச்சிட்டு வீட்டிலே உக்காத்தி வச்சுருக்காங்க. அவன் அடுத்த அறையில் ஒரு பெரிய இரும்பு பெட்டியில் பணம் நிறைய இருக்குது. இப்போ இவன் என்ன பண்ணுவான்? இங்கே இவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பான். ஆனால் இவன் மனசெல்லாம் எப்போ இவங்க தூங்க போவாங்க, நாம் எப்போ போய் அந்த இரும்பு பெட்டியில் இருக்கிற பணத்தை நகைகளையும் கொள்ளையடிக்கலான்னு மனசெல்லாம் அதுலேயே இருக்கும். அவனுக்கு தூக்கம் வராது. இவங்கெல்லாம் தூங்கிடுவாங்க, அவனுக்கு தூக்கம் வராது. அது மாதிரி நீ பக்கத்தரையில் இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷத்தை பற்றி தெரிந்து கொண்ட திருடனுக்கு எப்படி உறக்கம் வருவதில்லையோ, அப்படி உனக்கு இறைவன் என்கிற ஒரு பெரிய ஒப்பற்ற விலைமதிப்பற்ற பொக்கிஷம் உன்னுள்ளேயே இருக்கிறதுங்கிறது நிஜமாக தெரிஞ்சிருந்தா நீ தூங்குவையா அப்படின்னு கேட்குறாங்க பெரியவங்க. தெரியலைங்கிறது தான் உண்மை. அதாவது உணர்ச்சி பூர்வமாக தெரியல, விஷயம் தெரியுது. இந்த இப்போ பேசுகிறோம்ல, இப்போ நீங்களும் அது இன்றைக்கி நாளைக்கு யார்ட்டையும் எடுத்து கூட சொல்லலாம். அப்போ நமக்கு விஷயமாக அறிவுக்கு தெரிகிறது, நெஞ்சம் இன்னும் அதை ஏற்றுக்கொள்ளலை. ஏதோ ஒரு பெரிய கேப் இருக்குது அறிவுக்கும் இதயத்துக்கும் இடையில். அந்த கேப்பை சரி பண்ணி இதயத்தை அறிவின் லெவலுக்கு கொண்டு வந்து அந்த அன்பு அப்படியே அதில் ஊறி இருக்கும்படி செய்யணும். அல்லும் பகலும் பேரன்புடனே தான் இருந்தால். அந்த அன்பு எப்படிப்பட்டது? பேரன்பு. அதுக்கு இன்னொரு விளக்கமும் கொடுக்குறாங்க. பேரன்பு என்று சொன்னால் பெரிய அன்பு, பெரிய பொருளாகிய இறைவனிடம் செலுத்தப்படுகிற பக்தி என்பது மட்டும் விளக்கமில்லை. இன்னும் பேரன்புனா பெருகிக்கொண்டே இருக்கின்ற அன்பு, பெருகும் அன்பு. பேரன்பு என்றால் என்ன? பெருகும் அன்பு, வளர்ந்து கொண்டே இருக்குது. அதுக்கு குறைவுங்கிறதே கிடையாது, தேய்பிரிய அங்கே இல்லை. அப்படி அல்லும் பகலும் பேரன்புடனே தான் இருந்தால், அவ்வளோ ஒரு பேரன்பு உன் உள்ளத்தில் பொங்கி பெருகி வெளிவந்தால் கல்லும் உருகாதோ. இங்கே கல்லும் உருகாதோங்கிறது 2. இவ்வளோ ஒரு அன்பு உன்னில் உருவாகிட்டா உன்னுடைய இதயம் இதுக்கு மேல் கல்லாக இருக்குமா? அது கல்லஞ்சே. நீ இனிமேல் கல்லாக இருக்க முடியுமா? முடியாது. நீ உருகிடுவையா? ஒன்றும். அதை பார்க்கக்கூடிய இறைவனுக்கு, ஆகா இவன் உண்மையிலே இந்த ஜீவன் நம்மை நாடுகிறான், இவனுக்கு நாம் அருள் புரிவோம் என்று சொல்லிவிடுவானே, அவன் அந்த தன் அருளை அவன் பிடித்து வைத்து கொண்டாயிருப்பான். யார் அதை பார்க்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உள்ள உருகி போயிடுமே. கல்லும் உருகாதோ. கல் நெஞ்சே, கருங்கல் போன்று கடுமையாக இருக்கின்ற என் மனமே, அப்படி இருக்கிறதுனால அன்பினுடைய தன்மை இப்படி உன்னை இறையருளுக்கு தகுதிப்படுத்தக்கூடியதாக இருப்பதனாலே அத்தகைய பேரன்பினை மேற்கொள்வதற்கு பதிலாக நீ என்ன செய்கின்றாய்? பொல்லாத தப்பு வழி ஏன் நினைத்தாய்? பொல்லாத தப்பு வழி. தப்பு வழிங்கிறது என்ன? ஏற்கனவே இது மாதிரி சொல்லியிருக்கிறார் தாய்மானவர். அதாவது இப்போ சாதாரண ஜனங்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது தப்பு, தவறு, குற்றம்,
தீமை அப்படிங்கிறது அதர்மத்தின் வழி, மரம் அறத்தை விடுவது. ஆனால் ஞானிகள், மகான்கள், பக்தர்கள் விஷயத்தில் அவர்கள் தீங்கு செய்ய மாட்டார்கள், தவறு செய்ய மாட்டார்கள். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். அதனால் அவர்கள் தீமையை செய்ய மாட்டார்கள். அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, சரியில்லை அப்படின்னு ஒதுங்கிடுவாங்க கேட்டிலிருந்து. அப்போ இங்கே தப்பு வழிங்கிறது என்னது? அப்போது அதர்மத்தில் செல்லுதல் இங்கே குறிக்கலை. ஆனால் சாதாரண வாழ்க்கையில் தப்பு இல்லை, இதில் ஒன்றும் தோஷம் இல்லை, குறை இல்லை, இப்படி கூட செய்யாமல் இருக்க முடியுமா என்று நாம் கேட்கக்கூடிய ஒரு வழியை அவர்கள் பக்தர்கள் வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அது என்ன வழின்னா இந்திரியங்களின் வழி. இந்த மனமானது எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது? உபனிஷத்தை சொல்கிறது. இந்த பிரம்மா மனசை இந்திரியங்கள், கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் என்கின்ற 5 வாசல்கள் வழியாக வெளியிலேயே போகும்படி படைச்சிட்டான். அவனுக்கு தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். யாருக்கு? இது பிரம்மாவுக்கு. இப்படி மனசை இந்திரியங்கள் வழியாக வெளியில் போகிறதுக்கே படைச்சி விட்ட அவனுக்கு தான் இதுக்கெல்லாம் பொறுப்பு. அவன் தான் இதுக்கெல்லாம் பொறுப்பு. அவனுக்கு அதுக்கேற்ற பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அப்போது தப்பு வழி என்பது என்ன? இறைவனை நினைப்பதை விடுத்து, இறைவனை மறக்கடித்து நம்மை புறத்தே இழுக்கின்ற இந்திரியங்கள், அவற்றின் பின்னே சென்று இந்த உலகத்தை உண்மை என்று நினைத்து அந்த உலகம் தரக்கூடிய அற்ப சுகங்களுக்காக ஆளாய் பறந்து அதுவே உண்மை என்று நினைத்து கொண்டு இருப்பது தான் தப்பு வழி. தப்பு வழி ஏன் நினைத்தாய்? இந்திரியங்கள் வழியாக புற உலகில் சென்று இந்த புற உலகம் தரக்கூடிய அனுபவங்களை உண்மை என்று நினைத்து கொண்டு அதை முன்னிட்டு நீ உன்னுள் சதா சர்வ காலமும் இருந்து வருகின்ற இறைவனை மறந்து விடுகிறாய். அதான் தப்பு வழி. தப்பு வழி ஏன் நினைத்தாய்? அப்படியா, அது தெரியாத எனக்கு, அப்படித்தான் இருக்க முடியும்னு நினச்சேன். அது தப்பு. சரி, அப்போ நான் என்ன செய்யணும்? சந்ததமும்னா எப்போதும். போன பாட்டில் என்ன சொன்னார்? நிரந்தரம் அப்படின்னார். அந்தரம்னா இடைவெளி, நிரந்தரம்னா இடைவெளி இல்லாமல், இடையீடு இல்லாமல், தொடர்ந்து இடைவிடாது. அது மாதிரி இன்னொரு வார்த்தை இப்போ சொல்கிறார். சந்ததமும், இடைவிடாமல், சதா சர்வகாலமும், எப்பொழுதும். இந்த சந்ததமும் சதா சர்வ காலமும் உடனே ஒரு நிகழ்ச்சி நினைவுக்கு வருது. பெரியசாமி சுவாமி சித்பானந்த மகாராஜ் சேலத்தில் தாய்மார்கள் இந்த பள்ளி கல்லூரிகளெல்லாம் நிர்வகித்து வர்றாங்க. அதில் துறவு வாழ்க்கைக்கு வந்த அம்பாக்கள் சகோதரிகள், பிரம்மச்சாரிணிகள்லாம் இருக்காங்க. அதனால் நிர்வாக விஷயங்களை பேச வருவதோடு கூட அம்பாக்கள் சகோதரிகளுக்கு சத்சங்கமும் எடுப்பாங்க. இது 2 மாதத்துக்கு ஒரு தரம், மாதத்துக்கு ஒரு தரமோ சூழ்நிலைக்கு ஏற்ப வருவாங்க. அப்படி வரும்பொழுது நான் சொல்கிறது 75 அந்த 1975 அந்த சமயத்தில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி. அப்போ சுவாமிஜி ஒரு தடவை வந்திருக்காங்க. சுவாமிஜி வரும்போதெல்லாம் சுவாமிஜி என்னென்ன அலுவல்கள் இருக்கோ அதெல்லாம் கவனிப்பாங்க. அப்புறம் அந்தந்த நேரம் உணவு. சுவாமிஜி உணவு முடிச்சுட்டு வித்யாலயாவில் அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு அறையில் அமருவாங்க. கொஞ்சம் நேரம் ஓய்வாக அமருவாங்க. ஓய்வுனா என்ன, படுக்கிறது கிடையாது, உட்காந்துருப்பாங்க. பழையபடி எல்லா பக்தர்கள்லாம் அங்கே போயிடுவாங்க. பக்தர்கள், அம்பாக்கள், சகோதரிகள் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் தான் கிளம்பி போவாங்க. ஏன்னா சுவாமிகள் தங்கறதுக்கெல்லாம் தனியான இடம், பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துல சுவாமிகள் தங்க மாட்டாங்க. வேறொரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு சின்ன மடம் இருந்தது, அதில் போய் அங்கே போயிடுவாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு ஓய்வாக அந்த அறையில் உட்காந்துருக்காங்க ஒரு நாள். அப்போது இந்த அம்பாமார்கள்லாம் வயதான பெண் துறவிகள் அவங்க எல்லோரும் உட்காந்துட்டாங்க. பிரம்மச்சாரிணிகளில் சில பேர் அவங்களுக்கு இந்த சமையல் அறையில் மற்றபடி சுவாமிஜி வரும்போது கவனிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் செஞ்சவங்க அவங்க சாப்பிடாமல் நேரம் வந்துட்டாங்க. சாமி எப்படியும் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருப்பாங்க. அதுவரையில் நம்மளும் அங்கே இருந்துட்டு சுவாமிஜி கிளம்பினப்பறம் நம்ம சாப்பிட போவோம் அப்படின்ட்டு ஓடி உட்காந்துட்டாங்க. இப்போ சாமி கேட்குறாங்க, எல்லோரும் சாப்பிட்டாச்சான்னு கேட்குறாங்க. இவங்க சாப்பிடலைன்னு சொன்னோன்னே, அப்போ நீங்கள் சாப்பிட்டு போங்க அப்படின்னு அவங்கள அனுப்புகிறாங்க.
இப்போ இவங்களுக்கு போகிறதுக்கு இஷ்டம் இல்லை, இந்த பிரம்மச்சாரிணிகளுக்கு. சாப்பிடாம அங்கே வந்து உட்காந்துருக்காங்க. அவ்வளோ நேரம் நல்ல சர்வீஸ் பண்ணிவிட்டு சமையலெல்லாம் மேற்பார்வை பார்த்துட்டு வந்த சுவாமிகளுக்கும் பக்தர்களுக்கும் பரிமாறிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு இவங்க சாப்பிடாமல் ஓடி வந்து உட்காந்துருக்காங்களே. அந்த பிரம்மச்சாரிணிகளுக்கு சுவாமிஜியுடைய சத்சங்கத்தை விட்டுட்டு அங்கே போக பிடிக்கலை, உட்காந்துருக்காங்க. சாமி நீங்கள் சாப்பிட போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாமி சொன்னப்புறம் எப்படி போகாமல் இருக்கிறது? அப்போது அந்த ஒரு பிரம்மச்சாரிணி சொல்கிறாங்க, சாமி இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்துட்டு போகிறோமே அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்துட்டு போகிறோமே அப்படின்னு கேட்குறாங்க. அது எதுக்கு? குரு சந்நிதியில் கூட கொஞ்சம் நேரம் இருக்கணும், இப்போ சாப்பாடு அவசரம் இல்லை அப்படின்னு அவர்களுடைய அந்த குரு சாநித்தியத்தை விட்டுறக்கூடாதுங்கிற அந்த குரு பக்தி துணிக்கிறது. அப்புறம் ஓப்பனை வாய் விட்டே சொல்கிறாங்க, குரு சந்நிதியில் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகிறோம் சாமி அப்படின்னு அந்த பிரம்மச்சாரணி சொல்கிறாங்க. முதல்ல இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கோம் சாமி அப்படின்னு பொதுவாக சொன்னாங்க. அப்புறம் தெளிவாக ஸ்பஷ்டமாக குரு சந்நிதியில் இன்னும் சிறிது நேரம் இருந்து செல்கிறோமே அப்படின்னு கேட்டுட்டாங்க. உடனே சுவாமிஜி அந்த கேட்ட பிரம்மச்சாரணியை உற்று நோக்கி, கொஞ்ச நேரம் என்றால் 1 நிமிடமா 2 நிமிடமா சதா காலமா அப்படின்னு கேட்டாங்களாம். அதை சொல்லும்போது அம்பா வந்து அப்படியே அந்த சுவாமியினுடைய குரல் எப்படி ஒலித்ததோ அப்படியே சொல்லுவாங்க. 1 நிமிடமா 2 நிமிடமா சதா காலமா அப்படின்னு சொல்லிட்டு சாமி சொல்கிறாங்க, குரு புறத்தில் எப்போதும் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அப்படின்னாங்க. இப்போது உன்னை ஒரு உடலாக நினச்சி குருவையும் ஒரு உடல் நினச்சிட்டின்னா அப்போ அந்த உடல் இந்த நாற்காலியில் உட்காந்துருக்கும்போது நான் இங்கே முன்னாடி வந்து உட்காந்துருக்கணும்னு ஆகிடும். ஆனால் குரு அந்த உடலா? சச்சிதானந்த பரம்பொருள் ஒருவரே குருவாக வருகின்றார். அதனால் உன்னுடைய குருவை ஒரு சாதாரண மானுடனாக நினைக்காதே, அது இறைவனே. அவர் என்ன சொல்லுவார், உன்னையே நீ ஒரு அந்த மானுட சட்டைன்னு நினைக்காதே. எப்படி நான் போட்டிருக்கிற இந்த உடை நான் அல்லவோ அப்படியே இந்த உடலும் நான் அல்ல. இது உடலுக்கு உடை ஒரு சட்டை, உயிருக்கு உடல் ஒரு சட்டை, அதனால் இது நான் இல்லை அப்படின்னு அவர் சுட்டி காட்டுறார். அதனால் சொல்கிறார், எத்தனை காலத்திற்கு நீ புறத்தில் குருவை தேடினால் இந்த பிரிவை பற்றின ஏக்கம் வருத்தங்கள்லாம் வரும். சதா சர்வ காலமும் உன்னோடு அவர் இருக்கிறார், உன்னுள் அவர் இருக்கிறார் என்று உணர்த்தினார் குரு. 1 நிமிடமா 2 நிமிடமா சதா காலமா? புறத்தில் குரு எப்போதும் உடனிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அனுபவத்தையும் சொல்கிறார். ஏன்னா இந்த மாதிரி தத்துவங்களெல்லாம் வெறுமனை சொல்லும்போது நமக்கு புரிஞ்சும் புரியாமலும் இருக்கும். மகான்கள் வாழ்க்கையில் அவை எப்படி வெளிப்பட்டிருக்கின்றன, நிகழ்ந்திருக்கின்றன, நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் நமக்கு புரியும். அதனால் சாமி சொல்கிறாங்க, நாம் பெரியவரோடு இருந்ததெல்லாம் வெறும் 4 வருடங்கள் மாத்திரமே. சுவாமி சித்பவானந்த மகாராஜ் தன்னுடைய குருநாதரான மகாபுருஷ மகாராஜ் சுவாமி சிவானந்தருடன் சேர்ந்து இருந்த நாட்கள் 4 வருடங்கள் தான். அப்புறம் ஆசிரம பணிகளுக்காக இவர் இங்கே ஊட்டிக்கு வந்து அனுப்பப்பட்டார். மகாபுருஷ மகாராஜ் தலைவருங்கிற முறையில் தலைமை பீடமாகிய கல்கத்தா பேலூரில் இருக்கிறார். அதுக்கப்புறம் அவங்க வந்து கூடவே ரொம்ப நாள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அப்புறம் அவர் கடைசி சமயத்தில் கொஞ்ச நாள் போய் சேவை செய்கிறார். அப்படி தான் நாம் பார்க்கிறோம். 4 வருஷம்தான். அப்போ அவங்களுக்கு வந்து இந்த வருஷக்கணக்கு காலக்கணக்கு இல்லை. காலம் கடந்த பெருநிலையிலே அவர்கள் இருப்பதாலே, அத்தகைய பேரன்பு அவர்கள் உள்ளத்தில் இருப்பதனாலே சதா சர்வ காலமும் அவர்கள் அதை உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இறைவனுடைய சாநித்தியத்தை இதயத்தில் உணர்கிறார்கள். அப்படித்தான் நீ குருவையும் உள்ளத்தில் உணரணும்னு சொல்லி கொடுக்குறார். அப்போது சந்ததமும் சரி, அப்படி இடைவிடாத இறைவனை வந்து உள்ளத்தில் உணர்வது எப்படி கிடைக்கும், எப்போ கிடைக்கும் அப்படின்னா, நீரந்த எய்ப்பிலே ஆனந்தமே. நீ இறந்த யார்கிட்ட, நீ யார்கிட்ட சொல்கிறார்? அந்த நெஞ்சுக்கிட்ட, தன் மனசுக்கிட்டே சொல்கிறார். மனமே அகந்தையே, நீ எப்போ செத்து போறியோ அப்போ தான் ஆனந்தம். ஐயோ என்னது இறந்தன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னா, இங்கே இறப்பு என்பது 100க்கு 100 அழிவு அல்ல. இன்னொரு இடத்துல ரொம்ப அழகாக விளக்கிட்டார். இந்த இறப்பு, மனதின் இறப்பு, என்ன மனோநாசம் என்பது எப்படிப்பட்டதுன்னு அழகாக சொல்கிறார் தாயுமானவர்.
ஆனந்த கழிப்பில். சிந்தை பிறந்ததும் ஆங்கே, அந்த சிந்தை இறந்து தெளிந்ததும் ஆங்கே, எந்த நிலைகளும் ஆங்கே, கண்டையான் தான் இரண்டற்று இருந்ததும் ஆங்கே, சங்கர சங்கர சம்பு. சிந்தை பிறந்ததும் ஆங்கே. இந்த மனசு இருக்கே, இத்தனை சேட்டை பண்ணக்கூடிய இந்த மனசு, இது எங்கேருந்து வந்ததுன்னா அங்கிருந்து தான் வந்தது. அங்கிருந்துன்னா இங்கிருந்து இறைவனிடமிருந்து, பரம்பொருளிடமிருந்து, பரபிரம்மத்திடமிருந்து, சத்து சித்து ஆனந்தமயமாக இருக்கின்ற அந்த ஆனந்த வஸ்துவிலிருந்து தான் அது தோன்றிற்று. சிந்தை பிறந்ததும் ஆங்கே. அப்புறம் இந்த உலகத்தில் இருந்து இந்திரியங்கள் வழியாக வெளியில் போய் ஆட்டம் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணின அப்புறம் போதும்னு தோணும்போது அந்த சிந்தை இறந்து செத்து போச்சு. ஆனால் செத்து போவது என்பது தெளிந்ததும் அங்கே. அப்போது அதில் அது இறைவனை நாடி உள்ளேயே திரும்பி இருக்கிறது. அப்படி பிராரப்த வசமாக குரு ஆக்ஞையை முன்னிட்டு, ஈஸ்வர ஆக்ஞையை முன்னிட்டு அது புறத்தில் வந்தாலும் புற உலகை தனக்கு அந்நியமான சுகபோகங்களுக்கு இருப்பிடமான இடமாக பாராமல் இறைவனின் வெளிப்பாடாகவே பார்த்து இது லீலை, இறைவனை இத்தனையுமாக ஆகியிருக்கிறார் என்று இறைவனை வெளியிலையும் பார்க்குது, உள்ளேயும் சரி புறத்துலையும் சரி, அவனை தவிர வேறு எதையும் பார்க்கலங்கிற நிலை வந்துட்டா அது இறந்து தெளிந்ததாகிவிட்டது. இறக்குறதுங்கிறது என்ன, இல்லாமல் போவது அல்ல. அகந்தைக்கும் புற உலகில் இந்திரிய சுக போகங்களுக்கும் இறந்து விடுவது. அப்போது அங்கே ஒரு புதிய ஆன்மீக வாழ்வு துவங்குகிறது. அதுதான் அழிவில்லாத வாழ்வு. அந்த பேரன்பு நிலையிலே அகத்திலே ஆண்டவனோடும் புறத்தில் உலகிலும் எத்தனையோ வடிவங்களின் மூலம் ஆண்டவனோடும், இங்கேயும் ஆண்டவனோடு தான். அதுதான் இறந்து தெளிந்த மனது. சிந்தை பிறந்ததும் ஆங்கே, அந்த சிந்தை இறந்து தெளிந்ததும் ஆங்கே. இது மட்டும் தானா, எந்த நிலைகளும் ஆங்கே. இன்னும் எத்தனையோ அனுபவங்கள் அந்தந்த பக்தர்களுக்கு அவரவருக்கு ஏற்படும். அத்தனை அந்த ஒரு பெரிய பொருளுக்குள்ளே தான். அதனால தான் ஸ்ரீ ரமண மகர்ஷிகள் சொல்கிறார், இந்த மனது உதித்த இடத்துல ஒடுங்கணும்ப்பா. இப்போ நாம் ஏதாவது ஒரு வேலையை முன்னிட்டு வெளியில் போகிறோம், நல்ல ஊரை சுற்றிட்டு எல்லாம் அலைஞ்சு தெரிஞ்சு என்ன வாங்கணுமோ செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு பார்க்க முடியுங்களா, பார்த்துட்டு எல்லாம் பண்ணினாலும் கடைசியில் என்ன பண்ணுறோம், வீட்டுக்கு தானே வரோம். பறவைகள் எல்லாம் பகலெல்லாம் பறந்து கொண்டே இருக்குது வானத்தில். அப்புறம் என்ன பண்ணுறது, இருட்டு நேரத்தில் அப்படியே கூட்டில் அடைஞ்சிடுதில்ல. அது மாதிரி மனது இந்த உலக வாழ்க்கை என்கின்ற விளையாட்டெல்லாம் போதும் என்று சொல்லி நிறுத்தி உள்ளே அடைஞ்சிடணும். அது உதித்த இடத்தில் ஒடுங்கணுமா. அப்படி ஒடுங்குவதைத்தான் இங்கே இறத்தல்னு சொல்கிறார். செத்து போகிறதில்ல, இறைவனோடு இருத்தல், அதுதான் நித்திய வாழ்வு. அதனால் சந்ததமும் நீ இறந்த எய்ப்புனா நிலை. என்ன நிலை? இறைவனோடு இதயத்தில் ஒன்று இருக்கும் நிலை. அப்படி நீ இறைவனோடு ஒன்று இருக்க வந்துவிட்டால் உனக்கு என்ன கிடைக்கும்? ஆனந்தமே. ஆனந்தத்தை தவிர வேறொன்றும் ஆனந்தம் ஏன்னு ஏக்காரம் போடார், அதை அழுத்தி ஆனந்தத்தை தவிர வேற ஒன்றும் இல்லை, ஆனந்தத்தை தவிர வேறொன்றும் இல்லை என்று சொல்கிறார். நீ இறந்த எய்ப்பிலே ஆனந்தமே. அதனால அல்லும் பகலும் பேரன்புடனே இருப்பாயாக. சிவானந்தம் பெற வேண்டும் என்று நீ விரும்பினால் மனமே, நீ பேரன்புடன் அந்த சிவ பரம்பொருளை நினைத்து கொண்டிரு. வேறு விஷயங்களில் செலுத்தாதே. அதை விட்டுவிட்டு, அப்படி இறைவனை அன்போடு இரவு பகல் நினைப்பதை விட்டுவிட்டு நீ ஏன் இந்த உலக வாழ்க்கையை உண்மையின்றி நினைக்கின்ற மனநிலையோடு புற உலகில் பிரவேசிக்கின்றாய்? அதான் தப்பு வழி. சிவானந்தம் கிடையாது, அங்கே துன்பந்தான். நீ ஆசையோடு நாடி ஓடுகின்ற புற உலகில் உனக்கு காத்திருப்பதெல்லாம் துன்பம். அதனால் நீயே போய் முட்டாள்தனமாக மாட்டிக்கொண்டு துன்பப்படுவதனால் அது தப்பு வழி. ஏன் இந்த தப்பு வழிக்கு போகிற? இறைவனையே அல்லும் பகலும் நினைத்து கொண்டிரு. அப்பொழுது உனக்கு சதா சர்வ காலமும் இடைவிடாத பேரானந்தமே எஞ்சி நிற்கும் என்று இந்த பாடலிலே ரொம்ப அழகாக
பக்தனுக்கு கிடைக்கக்கூடிய பெரும் பேற்றினை சொல்லி அதை எடுத்து சொல்லி மனசுக்கு அறிவுறுத்துவது போல் இதை வச்சுருக்கார். எப்போவுமே நம்ம மனசை ஒரு விஷயம் வேண்டாம், இது தப்பு, இது செய்யக்கூடாதுன்னா அதில் உள்ள கஷ்டத்தை எடுத்து சொல்லணும், அதில் உள்ள தீங்கு என்னங்கிறத நல்லா எடுத்து சொல்லி மனசுக்கு உணர்த்தணும். ஒன்று செய்யணும் ஆனால் செய்ய மாட்டேங்கிறோம் அப்படின்னா அதில் உள்ள நல்லது திரும்ப திரும்ப எடுத்து சொல்லணும். அந்த மாதிரி இங்கே சொல்கிறார். இந்த மனசுக்கு எப்படி இறைவனை நினைப்பது பேரன்புடனே இருத்தல் என்பதை அழகாக எடுத்து சொல்லுகின்றார் இந்த பாடலிலே. அல்லும் பகலும் பேரன்புடனே தான் இருந்தால் கல்லும் உருகாதோ கல் நெஞ்சே, பொல்லாது தப்பு வழி ஏன் நினைந்தாய், சந்ததமும் நீரந்த ஏய்ப்பிலே ஆனந்தமே. சிவாய நம ஓம் சிவாய நமக, சிவாய நம ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம் சிவாய நமக, சிவாய நம ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம் சிவாய நமக, சிவாய நம ஓம் நம சிவாய, நம சிவாய. ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா. தாயுமான சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி. சத்குரு திருத்தாள் போற்றி போற்றி.